தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சல் துறை, ரயில்வே துறை மற்றும் வருமானத்துறையில் உள்ள 12,000க்கும் மேலே வேலைவாய்ப்பை பற்றின விண்ணப்பங்களை எஸ்எஸ்சி மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஜென்ரல் கிராஜுவேட்டட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21/5/2026 22/6/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் 2026க்குள்ளேயும், டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2027லையும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் 8ல் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் போஸ்ட்டு அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கிரேடு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, குரூப் பி கெஜெட்டட் ஆஃபீஸர் மாதிரி. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் குரூப் பி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஸ்டேட் கிரேடில் பார்த்திங்கன்னா குரூப் 2 நான் மினிஸ்டரியல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி லெவல் 3ல் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பார்த்திங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி சர்வீஸில் குரூப் பி கீழே இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அல்லது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது பே லெவலில் கொடுத்துருக்கக்கூடிய பணியிடங்கள். ஸோ அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் குரூப் பி செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பே லெவல் 6ல் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. பே லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஜூனியர் அக்கௌண்ட்டுக்கான பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. பே லெவல் 4ல் பார்த்திங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குரூப் சி கேட்டகரியில் வரக்கூடிய இந்த போஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1/8/2026 படி ஃபார் த போஸ்ட் ஃபார் விச் ஏஜ் லிமிட்டஸ் 18 to 27 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். அதாவது 2/8/1999 1/8/2008 பிறந்தவங்களாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அண்டர் ஏஜ் பார்த்திங்கன்னா 20 to 30 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 2/8/1996 1/8/2006 பிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏஜ் லிமிட் 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு 2/8/1996 1/8/2008 இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள போஸ்டிங் பார்த்திங்கன்னா 2/8/1994 1/8/2026 நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்ட் கிளாஸு 10. ஸோ அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி 13. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இதுக்கான எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கிரேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிசேபிள் இதோடு சேர்த்து டிசேபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிஏ முடிச்சிருக்கணும், அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது கம்பெனி செக்ரட்டரியேட் போஸ்ட்டுக்கு முடிச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை டிசைல சிஏ முடிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் முடிச்சிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதோடு சேர்த்து சிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மீதி ஆல் அதர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க 1/8/2026 முன்னாடி. ஸோ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இந்த ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அனெக்சர் 3 and 4ல் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல் கேண்டிடேட் விஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க நோட்டீஸை பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ssc.gov
www.sessi.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அல்லது ssc.nic.in அப்படிங்கிற 2 இணையதள முகவரியில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு தான் அப்ளை ஃபார் த கேண்டிடேட் வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியராக நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளை டேட் பார்த்திங்க அப்படின்னா 22/6/2026 பிஃபோராக நம்ம அப்ளை பண்ணிக்கிற மாதிரி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் SC/ST கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா 29/6/2026 1/7/2026 அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் கூட நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரீஜன் கொடுத்துருக்காங்க, ஈஸ்டர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ரீஜனில் வருவோன்னு பார்த்துட்டு ஸோ அந்த ரீஜனில் இருந்தால் நம்ம அதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் சென்டரையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுனால தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரீஜனில் அப்ளை பண்ணுறவங்க ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய இடங்களில் வந்து நம்ம சென்னை ரீஜனவங்களை கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க. ஸோ அதாவது கிருஷ்ணகிரி, தேனி, அப்புறம் இந்த இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா Tier 1 Tier 2 இன்னும் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த Tier 1 Tier 2 எக்ஸாமுக்கு நம்ம வந்து என்ன கொஸ்டின் டைப் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 4 டைப்பில் கொஸ்டின் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி அப்டேட்டட், இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 100 கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 மார்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 1 hour நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த எக்ஸாமில் 15 + 5 = 20 minutes per each subject வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டயர்டு எக்ஸாம் முடித்தவங்க அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் Tier 2 எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 2 hours and 15 minutes கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமில் செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக் அபிலிட்டிஸும் ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் கேட்குறாங்க. 30 கொஸ்டின், மொத்தம் 60 கொஸ்டினுக்கு ஈச் கொஸ்டினுக்கும் 3 மார்க் ப்ரொவைட் பண்ணி 180 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பரிசனும் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா 45 கொஸ்டின் + 25 கொஸ்டின் மொத்தமாக 70 கொஸ்டினில் 70 கொஸ்டினுக்கு 3 மார்க் இன்ட்டு 210 மார்க் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வந்து 20 கொஸ்டின் 20 கொஸ்டினுக்கு 3 மார்க் 60 மார்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி செக்ஷன் 2 பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட்டு 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க்கு கொடுக்குறாங்க. டைப்பிங் ஸ்பீடையும் செக் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு இதுவும் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேப்பருக்கும் பேப்பர் 2ல் வந்து 100 மார்க் கொடுக்குறாங்க. 2 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 200 மார்க். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.